காலை நேரத்து இளவையில் அந்த சின்னஞ்சிறு கிராமத்தின் கடுகுத் தோட்டத்தை பொன் துகள்களாக மாற்றியிருந்தது. நிலா மெல்லிய சந்தன நிறச் சேலையில் அதன் பார்டரில் தவழும் பச்சை நிறத்தோடு அந்த தோட்டத்திற்குள் நுழையும்போது அவளும் ஒரு மலராகவே தெரிந்தாள். அவள் கழுத்தில் அணிந்திருந்த செவ்வந்தி மற்றும் மல்லிகை மாலைகளின் மனம் அந்த அதிகாலை காற்றோடு போட்டி போட்டுக்கொண்டு வீசியது. நிலாவிற்கு மனிதர்களை விடவும் செடி கொடி பூக்களிடம் பேசுவதுதான் பிடிக்கும். இன்னைக்கு விசேஷம், எல்லாரும் இவ்வளவு அழகா இருக்கீங்க என்று கேட்டபடி ஒரு கடுகு பூவை தொட்டாள். சட்டென்று ஒரு நீல நிற வண்ணத்துப் பூச்சி அவள் விரலில் வந்து அமர்ந்தது. நிலா மெல்லச் சிரித்தாள். அந்த சிரிப்பில் ஒரு வசந்த காலமே ஒளிந்திருந்தது. தூரத்தில் ஒரு மாமரத்தின் அடியில் நின்றபடி இந்த அழகை கண் இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் மகிழன். அவன் கையிலிருந்த கேமரா நிலாவின் ஒவ்வொரு அசைவையும் பதிவு செய்து கொண்டிருந்தது. நகரத்தின் இரைச்சலில் தொலைந்து போன தனது ஓவியக் கலைக்கு உயிர் கொடுக்கவே அவன் இந்த தாதன்பட்டி கிராமத்திற்கு வந்திருந்தான். ஆனால் அங்கே அவன் கண்டது வெறும் இயற்கையை மட்டுமல்ல, இயற்கையோடு ஒன்றிப்போன ஒரு உயிரை. யார் நீங்க? நிலாவின் குரல் கேட்டு மகிழன் திடுக்கிட்டான். நான் மகிழன், பக்கத்து வீட்டு பெரியவர் ரங்கநாதனோட பேரன். சும்மா ஒரு போட்டோ எடுக்கலாம்னு என்று அவன் தடுமாறினான். நிலா அவனை சந்தேகத்தோடு பார்த்தாலும் அவனது கேமராவில் பதிவாகியிருந்த வண்ணத்துப் பூச்சிகளின் படத்தை பார்த்ததும் அவளது கோபம் மறைந்தது. நாட்கள் நகரத் தொடங்கின. நிலாவின் தோட்டமும் மகிழனின் கேமராவும் பிரிக்க முடியாதவை ஆயின. நிலா அவனுக்கு ஒவ்வொரு பூவின் பெயரையும், எந்த வண்ணத்துப் பூச்சி எந்த பூவை தேடி வரும் என்பதையும் ரகசியமாகச் சொல்லிக் கொடுத்தாள். ஏன் நிலா, இந்த தோட்டம் உனக்கு இவ்வளவு பிடிக்குமா என்று ஒருநாள் மகிழன் கேட்டான். நிலா தூரத்தில் மாமரங்களில் தொங்கும் காய்களை பார்த்தபடி சொன்னாள். இந்த தோட்டம் எங்க தாத்தா எனக்கு விட்டுட்டு போன சொத்து இல்ல மகிழன், இது ஒரு உயிர். நான் கவலையா இருக்கும்போது இந்த பூக்கள் தான் என் கூட பேசும். நான் சந்தோஷமா இருந்தா இந்த வண்ணத்துப் பூச்சிகள் என் கூட சேர்ந்து ஆடும். அவள் சொல்லும்போதே ஒரு வண்ணத்துப் பூச்சி அவள் கையில் அமர அதை அவள் ஆச்சரியத்துடன் பார்த்த அந்த தருணம் மகிழனுக்கு அவள் ஒரு தேவதையாகவே தெரிந்தாள். சந்தோஷம் நீடிக்கவில்லை. நிலாவின் தோட்டத்தை சுற்றியிருக்கும் நிலங்களை ஒரு பெரிய தொழிற்சாலை நிறுவனம் வாங்க துடித்தது. கிராமத்து மக்கள் பணத்திற்கு ஆசைப்பட்டு நிலங்களை கொடுக்க தயாரானார்கள். ஆனால் நிலா பிடிவாதமாக மறுத்தாள். நிலா, இது முன்னேற்றம், வெறும் பூக்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போற என்று ஊர் பெரியவர்கள் அவளை நெருக்கினார்கள். நிலா தனித்து நின்றாள். அவளுக்கு ஆதரவாக மகிழன் நின்றான். நிலா, உன் தோட்டம் வெறும் பூக்கள் மட்டுமில்ல, இது இந்த ஊரோட அடையாளம். இதை நான் காப்பாத்துவேன் என்று உறுதியளித்தான். மகிழன் தான் எடுத்த நிலாவின் புகைப்படங்களையும் அந்த தோட்டத்தின் அபூர்வமான வண்ணத்துப் பூச்சிகளையும் கொண்டு ஒரு ஆன்லைன் பிரச்சாரத்தை தொடங்கினான். கடைசி வசந்தம் என்ற தலைப்பில் அவன் வெளியிட்ட அந்த புகைப்படங்கள் உலகையே திரும்பி பார்க்க வைத்தன. இயற்கை ஆர்வலர்களும் அரசாங்கமும் அந்த இடத்தை பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவிக்க முன்வந்தனர். நிலாவின் பிடிவாதமும் மகிழனின் கலையும் சேர்ந்து அந்த நந்தவனத்தை காப்பாற்றியது. மீண்டும் ஒரு வசந்த காலம் வந்தது. அதே கடுகுத் தோட்டம், அதே பொன்னிற பூக்கள். நிலா இப்போதும் அதே சிரிப்புடன் வண்ணத்துப் பூச்சிகளோடு விளையாடிக் கொண்டிருந்தாள். ஆனால் ஒரு மாற்றம். இப்போது அவளை தள்ளி நின்று புகைப்படம் எடுக்க மகிழன் தேவையில்லை. மகிழன், இதோ பாருங்க, அந்த நீல வண்ணத்துப் பூச்சி மறுபடியும் வந்துருச்சு என்று அவள் கையை நீட்டி அழைக்க மகிழன் அவள் அருகில் சென்று கையை பிடித்துக் கொண்டான். அவர்களின் காதலும் அந்த தோட்டத்தைப் போலவே பூத்துக் குலுங்கியது. வானில் சிறகடித்த வண்ணத்துப் பூச்சிகள் அந்த வசந்தம் என்றும் நிலைத்திருக்கும் என வாழ்த்துவது போல தெரிந்தன.